வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவதிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரான்ஸ் ஃப்ரை. இந்த ப்ரான்ஸ் ஃப்ரையை ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த ப்ரான்ஸ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இந்த மிக்சிங் பவுலில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் அளவு ஜூஸ் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த மாதிரி நல்ல திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கலந்து வச்ச பிறகு இது கூட நம்ம ஆல்ரெடி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க ப்ரான்ஸோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். அடுத்தது இந்த ப்ரான்ஸை இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 10லிருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கிட்டால் போதும். அடுத்தது 10லிருந்து 15 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா வச்சுக்கலாம். தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க ப்ரான்ஸை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தவாவில் ப்ரான்ஸ் சேர்த்த பிறகு அது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரான் நம்ம எண்ணெயில் சேர்த்த பிறகு ஒரு நிமிஷமாக நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா ப்ரான்ஸையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுருக்கேன். இப்போ திருப்பி விட்ட பிறகு இந்த பக்கமும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ண பிறகு மறுபடியும் ப்ரான்ஸை நம்ம திருப்பி விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம இதை தவாலிருந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி இருக்குது. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம மீதி இருக்கிற ப்ரான்ஸையும் இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது எல்லா ப்ரான்ஸையும் தோசை தவாவில் ஃப்ரை பண்ண பிறகு அதே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 2 காஞ்சி மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நம்ம விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சமாக வதங்கி இருக்குது. இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ஒரு நிமிஷத்துக்கு வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரான்ஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரான்ஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா குக் பண்ண வேண்டாம். ஒரு 30 செகண்ட்ஸுக்கு நல்லா ஒரு முறை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ப்ரான்ஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த இறால் ஃப்ரையை இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.